ஹாய் வணக்கம். எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நான் எடுக்கிற வீடியோ சூப்பரான வீடியோ. வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம். சில பேர் இப்போ கிருஷ்ணாண்ட மெச்சான் மேட்டர் என்ன செய்யணும்னு சில வீடியோக்களை போடினோம், எடுத்துட்டோம் எல்லாம் சொல்லினோம். அப்போ அதற்கு சில பேருக்கு என்னென்னு சொன்னால் பொறாமை, எரிச்சல் ஒன்றுமே அது என்னென்னு சொன்னால் சில பேர் அப்படியே கொண்டு பிறக்கிறது, பொறாமை எரிச்சலாக கொண்டு பிறப்பார்கள். அவர்கள் ஒரு என்ன சொல்லுகிறார்கள்டா, ஒருத்தர் உள்ளுக்கு போயிட்டாராம், இன்னொருத்தரும் போகிறதுக்காண்டி அவர் அந்த வீடியோக்களை எடுத்துட்டாராம். அப்போ பாருங்கோ, இதுகளுக்குள்ள குணத்தை பாருங்கோ, இப்படியான குணம் என்று சொல்லி சில பேரை ஆண்டவன் நன்றாக படைப்பார். என்னென்னு சொன்னால் நீங்கள் நாட்டில் நல்லதை செய்யுங்கள், நன்றாக இருங்கள், எல்லோருக்கும் தர்மம் செய்யுங்கள், கொடுங்கள், காசு நிறைய கொடுங்கள். நீங்கள் வச்சுக்கிற சோத்தில் இருந்தாலும் நீங்கள் ஒரு சோறு உங்களுக்கு எடுத்துக்கொண்டு மற்ற சோத்தை மற்றவர்களுக்கு கொடுங்கள், உங்களுக்கு இல்லாட்டிலும் மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி சில மனிதர்களை ஒரு படைப்பு, அது உண்மையாக வாழ்நாளும் மறக்க முடியாத அது ஒரு படைப்பு. நான் நிறைய பேர் அப்படி பார்த்துக்கிறேன். தங்களுக்கு இல்லாட்டிலும் கிள்ளி கொடுப்பார்கள். அப்படியானவர் சில பேர் இருக்கணும். என்னென்னு சொன்னால் எச்சி கையாலையும் காகம் கலைக்க மாட்டேனோம்னு சொல்லுவினோம், எங்களோட கையால் கலைக்க மாட்டேனோம். அப்படியானவர்களாம் சில பேர் இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், உங்களை விட்டு சோத்தை சாப்பிட்டுட்டு என்னத்துக்கு அடுத்தவன் வீட்டு கதையை நீங்கள் கரைக்கிறீங்க. இப்போ என்னென்னு சொன்னால் சொல்லினோம் என்னென்னா, யூடியூப்பில் அந்த வருமானத்தில் அவர் வாழ்கிறாருண்டு. அப்போ இந்த பெரிய இல்ஃபான் இருக்கிறார், அவர் எந்த வருமானத்தில் வாழ்கிறார், அவருக்கு ஏதாவது வருமானம் பெறுகின்றதோ இல்லைன்னா. அப்போ யாழ்ப்பாணத்தில் பெரிய 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 யூடியூபர் எல்லாம் இருக்கிற என்ன இன்ஜினியர் டாக்டராக இருக்கணுமோ என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடையை காட்டினோம், ஒவ்வொரு டிஷர்ட்டை தூக்கி காட்டினோம், இல்லைன்னு சொன்னால் ஒரு கோயில் பெரிய ஒரு கோயில் ஓடி ஓடி காட்டினோம். இந்த வயசுலேயும் இந்த வெயிலுக்கு நின்று கொண்டு நடக்க மாட்டாமல் அந்த வெயிலுக்கு நின்று கொண்டு அந்த காடுகள் பத்தியல் வீடுகள் எல்லாத்தையும் காட்டினோம். அப்போ அவர்கள் என்னத்துக்கு இவ்வளவு முயற்சி செய்து கொண்டு ஓடி போய் அந்த யூடியூப்புக்குள்ளே கொண்டு இவ்வளோ வீடியோக்கள் எடுக்கணும். இந்த வெயிலுக்கு போய் அதுவும் இவ்வளோ தூரமாக இங்கே யாழ்ப்பாணம் எங்கே இருக்கின்றது, நெல்லியடி எங்கே இருக்கின்றது, வருத்துறை எங்கே இருக்கின்றது, திருக்கோணமலை எங்கே இருக்கின்றது, கண்டி எங்கே இருக்கின்றது, அத்தோட கொழும்பு எங்கே இருக்கின்றது. அவ்வளோ தூரம் என்னத்தில் போகிறார்கள் சொல்லுங்க. அப்போ மோட்டார் சைக்கிளில் போகிறார்கள். அப்போ ஏன் அவர்கள் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் செய்யணும்? என்னத்துக்கு ஹார்ட் ஒர்க் செய்யணும்? அந்த யூடியூப்பில் இருந்து வருமானம் வெறவடிக்கத்தானே அவர்கள் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் செய்கிறார்கள். இல்லைன்னா சும்மா வீட்டுக்குள்ளே போய் சுருண்டு கொண்டு பெட்ஷீட்டை போட்டுக்கொண்டு படுக்கலாம் தானே. இங்கேயும் நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள். குளிருக்கு என்ன செய்வேன்னு சொன்னால் வேலைக்கு போக மாட்டேன், ஆனால் சொல்லுவீனா கனடாவில் வேலைக்கு வேலை வேணுமாண்டு. ஆனால் சில பேர் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அப்போ போட்டுக்கொண்டு படுத்து இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிறவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் இந்த தேவையற்ற வாக்குவாதம். ஒரு முந்தியெல்லாம் எங்கள்ட ஊரில் இவ்வளவோ டீச்சர்ஸ் மேர், இவ்வளவோ மாணவர்கள், இவ்வளவோ பிள்ளைகள் எல்லாம் பங்கருக்கு செத்தவர்கள், இவ்வளவோ குண்டு வடியில் செத்தவர்கள். ஆனால் அவர்கள் என்னத்துக்காண்டி செத்தவர்களுங்கள்? நாட்டுக்கு ஒரு நிம்மதி வேணும், ஒரு நாட்டுக்கு நாடு ஒரு சுதந்திரம் அடையணும் என்று சொல்லி எவ்வளவு மக்கள் போராடினவர்கள். ரோட்டாக முந்தியெல்லாம் மக்கள் குண்டு வெடியில் கன்னம் வெடித்தவர், காடு வெடித்தவர்கள், பிள்ளை தாயின் பால் குடிச்சு கொண்டிருக்கும் போது அப்படி கிடந்த பிள்ளைகள் எத்தனை பேர்கள் அப்படி என்று சொல்லி இந்த நாட்டுக்காண்டி போராடின மக்கள் நிறைய பேர், இறந்த உயிர்கள் நிறைய பேர் அந்த சமாதியில் மிதித்து கொண்டு இப்போ என்ன செய்கிறார்கள் என்றால் வாய் போராட்டம் செய்கிறார்கள். பாருங்கள், தமிழ் மக்களுக்கு வேறு வாய்ப்போராட்டம் செய்யணும். உலகத்தில் உலகப்போர் நடக்கும். அது என்னென்னு சொன்னால், அது இன்னொரு வெள்ளக்காரன் என்ற ஒரு அமெரிக்கனுக்கு, ஒரு கனடாவுக்குள்ளே அல்ல ஒரு பிரான்ஸுக்குள்ளே அல்ல ஒரு ஜெர்மனுக்குள்ளே நடக்கும் உலகப்போர். ஆனால் இந்த போர் என்ன போர் தெரியுமா? தமிழ் மக்களுடைய மானத்தை வாங்கும் போர். எப்படி இருக்குது? உங்களுடைய கருத்தை எனக்கு பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அத்துடன் என்னென்னு சொன்னால், எங்கள்ட மக்கள் இருக்கிறார்கள், எல்லாம் கேட்கிறார்கள்.